முதல்வர்கள், அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்ய புதிய சட்டம். இந்த பில்லை பத்தி சொன்னதும் நம்ம தமிழக அமைச்சர்களை தான் ஞாபகத்துக்கு வராங்க. அவங்களோட நிலைமை இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது? ஏதாவது மாட்டினாங்க அப்படின்னா கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதிர்க்கட்சிகளின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக சுதர்ஷன் ரெட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பின்னணி என்ன? சுதர்ஷன் ரெட்டி அவர்களை ஏன் காங்கிரஸ் முன்னிறுத்துது, ஏன் டிஎம்கே அவங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க அப்படின்னா, மத்திய அரசு கொண்டு வந்து அந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து பேசுறாரு. ஆகஸ்ட் 24ஆம் தேதி திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெள்ளி விழா மாநாடு சமூக சமத்துவ மாநில மாநாடாக நடைபெற உள்ளது. அனைவரும் வாரீர், அழைக்கிறார் தமிழினவேந்தர் ஜான் பாண்டியன். துவாரகை, இந்திய அரசியல் இப்போ ஒரு பரபரப்பான களமா மாறி இருக்கு. என்டிஏ கூட்டணி சார்பில் வைஸ் பிரசிடென்ட் வேட்பாளரா திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை அறிவிச்சாங்க. இன்னொரு பக்கம் இந்திய கூட்டணி சார்பில் சுதர்ஷன் ரெட்டி அவர்களை அறிவிச்சிருக்காங்க. இவரை முன்னிறுத்துறதுக்கான காரணம் என்ன? நம்ம இன்னைக்கே தேசிய அரசியல பார்த்தோம்னா நிறைய பரபரப்பான விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா இந்த துணை ஜனாதிபதி வேட்பாளர், இன்னொன்று பார்த்தோம்னா பார்லிமெண்ட்ல இன்னைக்கு ஒரு 3 பில்லு கொண்டு வராங்க. ஸோ இதை பற்றியுமே கொஞ்சம் நம்ம நல்லா விரிவாக பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சுதர்ஷன் ரெட்டி அவர்களை முன்னிறுத்துறாங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு எழுந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சவுத் சைடு 2 வேட்பாளர்களுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த சவுத் சைட்ல இருந்து தான் நிறுத்தப்பட்டிருக்காங்க. சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் யாரும் பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு ப்ரோ லெஃப்ட்டுங்க இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் இருக்குது அவருக்கு, சுதர்ஷன் ரெட்டி அவர்களுக்கு. ஸோ நிறைய சர்ச்சையான விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு, சமூக வலைதளங்களையும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. சுதர்ஷன் ரெட்டி அவர்களை ஏன் காங்கிரஸ் முன்னிறுத்துது, ஏன் டிஎம்கே அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படின்னா, சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் சமீபத்தில் ஒரு கல்வி உரிமை மாநாட்டில் கலந்துக்கிறாரு. அதாவது முற்போக்கு எழுத்தாளர்களினுடைய கல்வி உரிமை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழகத்தில் நடக்குது. அந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறாரு. ஸோ கலந்துக்கிட்டு அவர் பேசினது என்னன்னா, குறிப்பாக என்ன பேசுகிறாரு அப்படின்னா, மத்திய அரசு கொண்டு வந்து அந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து பேசுகிறாரு. ஸோ இதுவே அதுக்கான முதற் காரணமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே தெரிஞ்சிருக்கும் அவருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது. இன்னைக்கு அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு சித்தாந்தத்துக்கான மோதல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு சுதர்ஷன் ரெட்டி அவர்கள். ஸோ இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அவருடைய நோக்கம் என்ன, இந்த அவங்களுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத. ஸோ ஒரு ப்ரோ லெஃப்ட்டுங்க தான் இன்ன வரைக்கும் பார்க்கப்படுது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, சத்தீஸ்கரில் ஆப்ஸ்பான்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. அதாவது நிறைய நார்த் ஈஸ்டில் இருக்குது இந்த ஆப்ஸ்பா அப்படிங்கிறது. ஸோ இதை சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிறதுக்காக ஆர்டர் போட்ட ஒரு நபர். நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். லோக் அதாலத் நீதிமன்றத்தில் பணிபுரிஞ்சவர். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 8 மாதங்களை ரிசைன் பண்ணிட்டு அவர் பணியை பார்க்க போயிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை நிரந்தரமாக இந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அவரை முன்னிறுத்துறாங்க. இதுக்கு திமுக ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேசப்பட்டு இருக்கு சமூக வலைதளங்களில். குறிப்பாக இதில் என்ன விஷயம் என்ன சொல்லணும்னா, சுதர்ஷன் ரெட்டி அவர்களை நிறுத்தினது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய செக்மேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், எதுவுமே தெரியாம ஏதோ அவங்க நினைச்சதை அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல. அதாவது சுதர்ஷன் ரெட்டி அவர்களை முன்னிறுத்தினா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு இது வைக்கக்கூடிய மிகப்பெரிய செக்மேட்டா இருக்கும் அப்படிங்கிறதான் இவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து. இதனாலதான் அவங்க பாஜகவுக்கு இது செக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சந்திரபாபு நாயுடு அங்க இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சேர்ந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை எதிர்த்து தான், குறிப்பா சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட அந்த சமூகங்களுக்கு எதிராக தான் அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்படுறாரு சந்திரபாபு நாயுடு. ஸோ அதே சமூகத்திலிருந்து வந்த சுதர்ஷன் ரெட்டிக்கு ஆதரவாக எப்படி ஒரு ஓட்டு போடுவார் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது, எப்படி இவருக்கு வைக்கக்கூடிய ஒரு செக்மேட்டாக இருக்கும் அப்படின்னு தெரியல. இன்னொன்று என்னன்னா, டிஎம்கே எப்படி இங்கே குரூஷியலாக இருக்கோ அதே மாதிரி தான் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ரொம்ப குரூஷியலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க. டிஎம்கேக்கு இங்கே என்ன குரூஷியல் அப்படிங்கிறதே தெரியல. அவங்க வெளிப்படையாகவே கண்டிப்பாக சுதர்ஷன் ரெட்டி அவர்களை தான் ஆதரிப்பாங்க. நேற்று கனிமொழி அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்னா, என்னதான் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவராகவே இருந்தாலும் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்துக்காரரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு போறாங்க. அவருக்கு ஏன் நாங்கள் ஓட்டு போடணும், அவர் தமிழகத்துக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஸோ இன்னொரு கேள்வி என்ன எழுதுனா, சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் மட்டும் தமிழகத்துக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ரெண்டாவது, இதே சந்திராபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எம்பியா இருக்கும்போது திமுக தலைமையிலே தான் அவர் ஜெயிச்சாரு. அப்போ தெரியல அவருக்கு ஆர்எஸ்எஸ் காட்டுன்னு. ஸோ இதுலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய முரண்பாடுகளை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் செக்மேட்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களை பேசிட்டு இருக்காங்க. பாஜகவுக்கு இந்த அழுத்தம் இருக்கு சுதர்ஷன் ரெட்டி அவர்களை முன்னிறுத்தினது அப்படின்லாம்.
இங்கே எந்தவித அழுத்தமும் கிடையாது. சிபி ராதாகிருஷ்ணன் அவர் வந்து சுயேட்சாட்டா கண்டிப்பாக இதை வின் பண்ணுவார் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்குது. சரி, அப்படி பார்த்தாலும் நீங்க உறுதியா வந்து டிஎம்கேவை சேர்ந்தவங்க சுதர்ஷன் அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப ரீசெண்டா வந்த தகவல் என்ன, அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஸ்டாலினுக்கு போன் பண்ணி நீங்க கண்டிப்பா வந்து ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஏன்னா அவரும் வந்து ஒரு தமிழன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காருன்ற தகவல் வெளியாச்சு இல்லையா? இவ்வளவு தூரம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த சப்போர்ட் அவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களா? ஓகே. ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இதில் கால் பண்ணி கேட்டது அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்பட்டு தான் இருக்குது. ஸோ அதற்கான காரணம் என்னன்னு கேட்டோம்னா, பாஜக வந்து இதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்குதுன்னா, ஜெகதீப் தன்கர் வந்து எந்த அளவுக்கான வெற்றியை பெற்றாரோ துணை ஜனாதிபதி வேட்பாளர், அப்போ அதை விட ஒரு படி மேலேயே பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி. ஸோ ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து எல்லா கட்சிக்காரர்களுடையும் நல்ல ஒரு அவருக்கு சுமூகமான உறவு இருக்கு. ஸோ சமீபத்தில் கூட பார்த்துருந்தோம், கருணாநிதி அவர்களுடைய அந்த காயினை வெளியிட்டப்போ கூட ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் இங்கே வந்திருந்தார். ஸோ அதனால ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு எல்லா கட்சிக்காரர்களையும் கட்சி பேதமின்றி நல்ல ஒரு சுமூகமான உறவு இருக்கு. ஸோ அதனால தான் ராஜ்நாத் சிங் வந்து கால் பண்ணி அவங்கள்ட்ட வந்து ஆதரவு கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது என்ன விஷயங்கள், இன்னொரு விஷயம் என்ன குறிப்பாக பேசுறாங்கன்னா, ஜனாதிபதி வேட்பாளருக்கு பிரதிபா பாட்டீல் அவர்கள் முன்னிறுத்தும் பொழுது பால் தாக்கரே அவர்கள் வந்து வெளிப்படையாக வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பிரதிபா பாட்டீல் அவர்கள் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர். ஸோ அதனால நாங்கள் அவங்களை ஆதரிக்கிறோம். அந்த சுச்சுவேஷன்ல என்னன்னு பார்த்தோம்னா, பாஜக வந்து பைரன் சிங் ஷெகாவத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை முன்னிறுத்துது. அது ஸ்ட்ராங் ஆர்எஸ்எஸ் கேண்டிடேட், அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வந்தவர். ஸோ அதை தாண்டி பால் தாக்கரே அவர்கள் வந்து பிரதிபா பாட்டீல் ஆதரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தை காரணம். குறிப்பா சிவசேனாவுடைய முழக்கமே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, மகாராஷ்டிரா மராட்டியர்களுக்கு அப்படிங்கிற ஒரு முழக்கம் இருக்கும். ஸோ அந்த ஒரே காரணத்தினாலதான் வந்து பிரதிபா பாட்டீல் அவர்களை வந்து ஆதரிச்சிருந்து. ஸோ அது மாதிரியான ஆதரிக்கமான சூழ்நிலை இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா போயிட்டு இருக்கு. ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கலாமா அப்படிங்கிற ஒரு பொருளும் பேசப்பட்டு தான் இருக்கு இங்க சமூக வலைதளங்கள்ல. ஒரு கண்டிப்பானா நமக்கு ஒரு 90% தெரியும், 95% கூட சொல்லலாம் கண்டிப்பா திமுக ஆதரிக்காது. ஏன்னா பாஜக எதிர் நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து கண்டிப்பா அவங்க பின்வாங்க மாட்டாங்க. அப்படி பின்வாங்கிட்டாங்க அப்படின்னா இங்க வந்து விஜய் செய்யக்கூடிய அரசியலும் எடுபட ஆரம்பிச்சிடும். அவங்க ரெண்டு பாருங்க கள்ளக்கூட்டணி வச்சிருக்காங்க, இப்படியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டுரும். இன்னொரு விஷயங்கள் என்னன்னா, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை எதிர்த்து வாக்களிச்சாலும் தமிழர் விரோத போக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பாஜக இங்க முன்னெடுத்து கண்டிப்பா பண்ணும். ஆனா இது எல்லா விஷயங்களுமே வந்து எலக்ட்ரோலா ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா அது கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை இங்க முன்னிறுத்தி துணை ஜனாதிபதி வேட்பாளரை முன்னிறுத்தினதுக்கு அப்புறமும் கூட தமிழ்நாட்டில் ஒரு எலக்ட்ரோல் இம்பாக்ட் ஏற்படுமா அப்படின்னு கேட்டோம்னா அது கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். வேணா அந்த கொங்கு ரீஜனா சொல்லப்படக்கூடிய கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், நாமக்கல் இந்த மாதிரியான இடங்கள் கூட ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் கொங்கு வேளாளர் கம்யூனிட்டில இருந்து வந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன். ஸோ பாருங்க, கொங்கு வேளாளர் கவுண்டர்களுக்கு நிறைய ஒரு அந்தஸ்து கொடுக்குறோம், ஒரு அதிகாரத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வேணா அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கலா ஒரு பேக் பண்ணும் பிஜேபிக்கு. ஸோ மற்றபடி தமிழகம் முழுக்கும் ஒரு எலக்ட்ரல் இம்பாக்ட் ஏற்படுத்துமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். ஏற்கனவே அண்ணாமலை அவர்களை தமிழக பாஜக தலைவர் ஆக்குனது, இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து துணை ஜனாதிபதி வேட்பாளர் ஆக்குனது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சமுதாயமா கொங்கு மண்டலத்துல கண்டிப்பா பிஜேபிக்கு ஒரு நல்ல இம்பாக்டை தரும் அப்படிங்கிறது இதா இருக்கு. ஆனா தமிழகம் முழுக்க தருமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஓகே, இப்ப எனக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து கள்ள கூட்டணி இருக்குமோன்ற பேச்சு வரும். சப்போர்ட் பண்ணல அப்படின்னா தமிழகத்துக்கு விரோதமா இருக்குமான்னு வரும். இது வந்து தமிழகத்துல திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா? மக்கள் மத்தியில ஏதாவது ஒரு சலசலப்பை கிரியேட் பண்ணுமா? கண்டிப்பா எதுவுமே கிடையாது. அதை தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஏன்னா எலக்ட்ரலா கண்டிப்பா எந்த இம்பாக்டுமே ஏற்படுத்தாது. எல்லா டாக்டிஸுமே பண்ணுவாங்க திமுக. ஆதரிச்சாலும் அவர் ஒரு தமிழரா நிக்கிறாரு, அதனால நாங்க வந்து எதிர்த்து வாக்களிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி வாக்களிப்பாங்க. எதிர்த்தாலும் இல்ல, அவர் என்னதான் ஒரு தமிழரா இருந்தாலும் அவர் பாஜக கூட்டணியில இருக்காரு, அதனால நாங்க அவர் ஆதரிக்கிறது வந்து வேஸ்ட் தான் அப்படின்னு திருமாவளவன் சொல்லுவார் எப்பவுமே. அவர் என்னதான் நல்லவராக இருந்தார், அவர் பிஜேபி ஆர்எஸ் பின்புலத்தை சார்ந்தவர், அதனால நாங்க அவர் ஆதரிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு டாக்டிஸை மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ எதிர்த்தாலும் ஆதரிச்சாலும் இங்க எந்த விதமான எலக்ட்ரல் இம்பாக்டையும் ஏற்படுத்த போறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையமா இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அது திமுகவோட இணைஞ்சு கலந்துருச்சு எப்போ உடன்பிறப்புகள் நீதி மையம் மாறிடுச்சு. ஆமா, ஏன்னா அவர் அபிஷியலா அவர் திமுக கேண்டிடேட் தான், கிட்டத்தட்ட திமுகவுடைய இரண்டாவது அமைப்பாவே சொல்லலாம் மக்கள் நீதி மையம். இப்போ பேசினப்ப கூட அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, யாருக்கு ஓட் போடணும் அப்படிங்கறத ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ணுவாரு, அவருடைய பேச்சை நாங்க கேட்போம், அதாவது படுத்தே விட்டார் ஐயான்ற மாதிரி ஓப்பனாவே அட்மிட் பண்றாரு. என்ன தைரியம்? ஆமா, யார் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவா? அதாவது ஒரு அபிஷியலா திமுக கட்சிக்காரனா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் தலைவர் என்ன முடிவு இருக்கிறாரோ அதுதான்ப்பா நாங்க எங்களுடைய முடிவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்துட்டு திமுக என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் எங்களுக்கும் அப்படின்னா இதுலேயே தெரிய வேணாமா? அதாவது திமுகவுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு விங்குன்னு தான் மக்கள் நீதி மையத்தை பார்க்குறாங்க. இது 2021 காலகட்டங்கள்லேயே வந்து நிறைய பேர் பேசுனாங்க.
மக்கள் நீதி மையம் கமலஹாசன் வர்றது வந்து திமுகவுக்கு தான் இது ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை அப்படியே பிரதிபலிக்கிற விதமாக தான் அவர் போயிட்டு ராஜ்யசபா வாங்கினதா இருக்கட்டும், இப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுகளா இருக்கட்டும், எல்லாமே அதனுடைய பிரதிபலிப்பு தான். ஸோ மக்கள் நீதி மையம் வந்து எப்போவோ கரைஞ்சு இதாயிருச்சு திமுகவில். அதனால அவர் பேசுறதெல்லாம் எப்படி இதா எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே தெரியல இங்க தமிழகத்துல. இப்ப இன்னொரு டவுட் என்னன்னா, மூப்பனார் அவர்களுக்கு பிரதமர் வாய்ப்பு வந்தப்பையும் கெடுத்து விட்டாங்க, கலாம் அவர்களுக்கு 2வது வாய்ப்பு வந்தப்பையும் அதை வந்து ஆதரவு அளிக்காம விட்டுட்டாங்கன்றப்போ, இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மட்டும் இந்த திமுக அரசு எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம நம்புறது. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க சும்மாவே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலும் எதுக்கு எடுத்தாலும் இவங்க சொல்றது ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா, எங்களுக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்ப இவரை புறக்கணிக்கிறதுக்கும் ஒரு மேஜர் ரீசனா சொல்லப்படுறது நீங்க சொன்ன மாதிரி பின்னாடி வந்து இவர் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை கொண்டவர் அப்படிங்கிறதா. ஆர்எஸ்எஸ்னா என்ன? இவங்க வந்து இந்து மதத்தை மேஜரா சப்போர்ட் பண்றவங்களா இருக்காங்க அப்படிங்கிறதா. தேசியம்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க இந்து மதத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு பேசுறாங்க. இதே தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா இந்து மக்களுக்கு நாங்க ஆதரவா இருக்கோம்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன, மக்களை ஏமாத்துற ஒரு அரசியல்னு வச்சுக்கலாமா? கண்டிப்பா இது வந்து ஒரு மக்களை ஏமாத்துற அரசியல தான் வந்து திமுக தொடர்ந்து காலங்காலமா செஞ்சுட்டு வர்றது. அதான் அவங்களுடைய வெற்று அறிக்கையா இருக்கட்டும், இந்த மேனிஃபெஸ்டோவா இருக்கட்டும், எல்லாமே மக்களை ஏமாத்துறது தான். நிறைய டாக்டிக்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா அவங்க எந்த எல்லைக்கும் சொல்லுவாங்க திமுக. ஸோ சிபிஆர் அவர்களுக்கு ஆதரவு தருமா திமுக அப்படின்னு கேட்டோம்னா, என்னைய பொறுத்தளவுல 95% வந்து கண்டிப்பா கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சுதர்சன் ரெட்டி அவர்கள் நிற்கிறதுனால பாஜகவுக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியா, சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வந்து வைக்கப்பட்ட செக்மேட்டா அப்படின்னு கேட்டோம்னா இது கண்டிப்பா கிடையாது. இது எல்லாமே அவங்களுடைய பேசி அவங்களே புல்லாங்கி தான் அடைஞ்சிக்கிறதுக்கான ஒரு சும்மா ஒரு சின்ன அப்பப்போ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது தான். ஸோ திமுக இதற்கு முன்னாடியும் இதே தான் பண்ணாங்க. 2024 காலகட்டங்கள் பாராளுமன்றத்தில் பிஜேபி ஜெயிக்கும் பொழுது போச்சு, பிஜேபி அவ்வளோதான், இதுக்கு மேலே ஆட்சியெலாம் அமைக்க முடியாது, மோடி அவர்களுக்கு நிறைய நெருக்கடி இருக்கும், நிதிஷ் எப்போ போவார்னே தெரியாது, சந்திரபாபு நாயுடு எப்போ போவார்னே தெரியாது, இப்படிலாம் நிறையா பேசப்பட்டுச்சு. ஸோ அப்படிலாம் எதுவுமே நடக்காமல் சுமூகமாக ஆட்சி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆட்சி அவங்க கம்ப்ளீட்டும் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரியான பேச்சு தான் இப்பவும் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்களே பேசி இவங்களே புலாங்கி தான் அடைஞ்சிக்க வேண்டியதான். ஸோ இதில் எதுவுமே நடக்க போறது இல்லை. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கண்டிப்பாக துணை ஜனாதிபதி ஆக தான் போறாரு. ஸோ இவங்க அதையும் பார்த்துட்டு இவங்க இருக்க தான் போறாங்க சும்மா. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதான் இந்த ஹிந்துத்துவா இந்த மேட்டரை வந்து போட்டு எப்போவுமே மக்களை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு குழப்ப அரசியலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தேவை அப்படின்னா, வாஜ்பாய் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து முற்றிலும் வேறுபட்டவர், பார்ட்டிலேருந்து அவர் வேற ஒரு ஆள், அவர் வந்து எல்லாருக்குமான தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அதே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அது ஹிந்துத்துவா கட்சி, அது வந்து ஹிந்துக்களுக்கான கட்சி அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்திட்டு இருப்பாங்க. ஸோ எப்போவுமே இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. மக்களை குழப்பக்கூடிய அரசியலை தொடர்ந்து திமுக பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், இனிமேலும் பண்ணுவாங்க. உஷாரா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? ஓகே, இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல ஒரு முக்கியமான பில்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அது என்ன பில்ஸ்? இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு 3 பில் வந்து தாக்கல் செய்யப்பட இருக்கு. அது ஒரு பில் என்னன்னு கேட்டோம்னா, ஜம்மு காஷ்மீரினுடைய அந்த ரீஆர்கனைசேஷன் பில். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களை வந்து மாநில அந்தஸ்து கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதற்கு முன்னாடியே உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பும் அதான் சொல்லுது. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டிகல் 370 அப்ரகேஷன் பண்ணது வந்து தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதற்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, இல்லை, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை யூனியன் டெரிட்டரியா கொண்டு வந்தது கரெக்டான ஒரு விஷயம் தான், ஆனால் கூடிய சீக்கிரம் அது ரெண்டுக்குமே வந்து மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அது தொடர்பான ஒரு பில்லும் வந்து மசோதாவும் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான பில் அப்படி என்னன்னு கேட்டோம்னா, எந்த அமைச்சரோ எந்த எம்எல்ஏவோ எந்த முதலமைச்சரோ 30 நாட்கள் மேல சிறையில இருந்தா அவங்களுடைய பதவி வந்து பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பில்லை வந்து அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு கொண்டு வர இருக்காரு. இது பல பேருக்கு கண்டிப்பா வந்து வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய செக்மேட் தான். எந்த ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, 30 நாளுக்கு மேல ஒரு சிறையில இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னா நிறைய பேருக்கு இப்பவே பயம் வந்திருக்கும். ஸோ ஏன் பயப்படணும் இவங்கெல்லாம்? ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பில்லை எதிர்த்து இப்பவே நிறைய பேர் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. திருடன் தான் பயப்படுவான், நான் நல்லவன் எதுக்கு பயப்பட போறேன், என் மேல தப்பே இல்லை, என் மேல குற்றமே இல்லை அப்படின்னா நீ ஏன் பயப்படணும், உன் மேல எதுக்கு பயப்படணும், உன் மேல தவறு இல்லைன்னா நீ அதுக்கு பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி தான் இதுவும். 31வது நாள் வந்து அவங்க சிறையில இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவி தன்னாலேயே வந்து காலி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த பில்ல அப்படி ஒரு விஷயத்தையும் வந்து இந்த பில்ல சொல்லப்பட்டிருக்கதா சொல்றாங்க. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். இரண்டாவதா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆளுநருக்கு இதுல அதிகாரம் இருக்கு. அதாவது ஒரு நபர் வந்து குற்றம் சாட்டப்பட்டு 30 நாட்கள் மேல சிறையில இருக்காரு அப்படின்னா அவருடைய அதிகாரத்தை பறிக்கிறது, அதாவது அவருடைய அமைச்சர் பதவியோ முதலமைச்சர் பதவியோ பறிக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஆளுநருக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பில்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாருங்க திரும்பவும் மாநிலத்துடைய உரிமையை பறிக்கிறாங்க, மாநிலத்துடைய அதிகாரத்தை பறிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம். அப்புறம் வந்து வெளியில வந்தாதான் தெரியும். இன்னைக்கு வந்து மசோதா தாக்கல் பண்ண இருக்காங்க. மசோதா தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதனுடைய முழு விவரங்களும். பொறுத்து தான் பார்க்கணும் இந்த விவகாரத்தை. ஆனா இது ரொம்ப முக்கியமான பில்லா இன்னைக்கு பேசப்படுது. தேசிய அரசியல்ல ரொம்ப பரபரப்பான விஷயமே இதுதான். 30 நாட்கள் வந்து சிறையில இருந்தா
அவங்களுக்கு வந்து அதிகாரம் போயிடும், அவங்களுடைய பதவி பறி போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு தேசிய அரசியல்ல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அப்படி பார்த்தா எனக்கு வந்து நீங்க இந்த பில்ல பத்தி சொன்னதும் நம்ம தமிழக அமைச்சர்களை தான் ஞாபகத்துக்கு வராங்க. அவங்களோட நிலைமை இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, ஏதாவது மாட்டினாங்க அப்படின்னா கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. சோ பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. இப்போ அமைச்சர்களை பார்த்து சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது.